வணக்கம் நண்பர்களே. தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிதாக கட்டப்பட்ட தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் பெயர் வைப்பதில் என்ன சிக்கல்? விஜயகாந்த் பெயர் வைக்காததால் ஏன் உங்களுக்கு இந்த தடுமாற்றம்? ஒரு அறைக்கு மட்டும், ஒரு மண்டபத்துக்கு மட்டும் பெயர் வைப்பதாக கூறிக்கொள்கிறார்கள். ஏன் முழுமையாக அந்த கட்டிடத்துக்கு விஜயகாந்த் என்று பெயர் வைப்பதில் என்ன சிக்கல்? நான் கேட்கிறேன், இந்திய சினிமாவிலேயே அதுவும் நமது தமிழ் திரையுலகில் விஜயகாந்த் விஜயராஜ் என்கிற நபர் வரவில்லை என்றால் நீங்கள் வைக்க வேண்டாம், எந்த பேர்னால் வைத்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு ஆட்சேபணம் இல்லை. ஏன் என்றால் இத்தனை நடிகர்களுக்கும் ஒரு வருஷம் கூட ஒரு படம் கூட இவருக்கு ஓடலை. ஆனால் ஒரு வருஷம் ஓடினவங்க படம் இருக்குது. அவங்க என்னத்தை சாதிச்சிருக்கிறாங்க? இவர் படம் 100 நாட்கள் 200 நாட்களை ஓடி இருக்கு தவிர ஒரு வருஷம் எந்த படமும் ஓடவில்லை. 154 படங்கள் தமிழ் படங்கள் மட்டும் நடித்திருக்கிறார். அந்த ஒன்று போதாதா? ஏன் லைட்மேனில் இருந்து சக ஊழியர்களுக்கு சம உணவை அளித்தார, அதற்காண்டி போதாதா? தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா என்று வீர முழக்கத்துடன் எப்போதுமே சொல்லிக்கொண்டு இருந்தாரே, அந்த ஒரு வார்த்தைக்கு போதாதா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னமிட்டவர், அன்னத்துக்காக எவ்வளவு பாடுபட்டு அன்னத்தை இன்றளவும் வழங்கி கொண்டு இருப்பவரே, அவரே இருந்தாலும் போங்கடா, யார் பேர்னாலும் வைங்கடா என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு மிக்கவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவர் பெயர் வைப்பதில் என்ன சிக்கல்? கடைசியாக நடிகர் சங்க கடனை எல்லாம் அடைத்து ஒன்றிணைந்து எல்லார் வீட்லேயும் போய் எல்லாருமே போய் இன்விடேஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஃபோனில் பேசுவாங்க. இவர் நேரடியாக போய் உட்காந்து தரையில் உட்காந்து, அண்ணா நீங்கள் வாரீங்கண்ணா, அண்ணா நீங்கள் வாரீங்க அண்ணான்னு சொல்லி அழுத்தி கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொண்டு போய் கூப்பிட்டு வந்தார. அவர் எங்கே? மலேசியாவில் போய் கூட்டு போய் நிகழ்ச்சியில் கூட ரஜினிகாந்தை கூட ஒரு கூட்டத்தில் வந்து ஒதுக்கிட்டாங்க. எல்லோரும் அப்படியே ரசிகர் போல் சூழ்ந்துட்டாங்க. இவர் தான் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தார். ஒருத்தர் என்னடானா நிகழ்ச்சி நடத்துனதுக்கு பணம் தராமல் மிரட்டுறான், தரமாட்டேங்கிறான். அவனை உதச்சி வச்சு பணத்தை வாங்கி மீட்டு வந்து கடன் அடைச்சார. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்படி எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்கிற விஜயகாந்த் உங்களுக்கு எங்கே போனார்? அப்போ விஜயராஜ் விஜயகாந்த் கேப்டன் இல்லை என்றால் நீங்கள் அந்த பெயரை வைக்க வேண்டாம் என்றுகிறேன். நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக. ஆக இவ்வளவும் செய்தவரை பெயரை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கூச்சம்? பெருமை கொள்ள வேண்டும் ஒரு மாவீரனின். இது அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டாம். காக்கி சட்டை என்றாலே நிறைய படங்களை காக்கி சட்டை நடிச்சிருக்காங்களே, அதுக்காண்டி ஒரு விழா எடுத்தீங்களா? இல்லையே. ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு விழா எடுத்தீங்களா? இல்லையே. ஒரு ஃபைட் சூப்பராக அடிக்கிறாரு, அதுக்கு ஒரு விழா எடுத்தீங்களா? இல்லையே. இப்படி எண்ணற்ற உதவிகளையும் வாரி வாரி வள்ளல் மாதிரி வணங்கினார, எதுக்காண்டி செஞ்சுருக்கீங்க? ஆக விஜயகாந்த் பேரை வைக்கிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.